TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். 2023 உள்ளூராட்சி தேர்தல்களை ஒத்திவைத்ததன் மூலம் ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் உரிமைகளை மீறியிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விவாதத்தில் பங்கேற்குமாறு 39 வேட்பாளர்களுக்கு மார்ச் 12 இயக்கம் பகிரங்க அழைப்பு. சகல சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலான அரசாங்கத்தை அமைப்பதில் உறுதி கொண்டிருப்பதாக அனுரகுமார கருத்து. தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டக்களப்பு ஆயர் பூரண ஆதரவு. புதிய நடைமுறை அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாக 90 மதுபான விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனங்களை லஞ்சம் அல்லது ஊழல் முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பார்வையிட சந்தர்ப்பம். ட்ரம்டன் மாநகர சபை மேயர் பேட்ரிக் பிரவுன் இலங்கைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்குமாறு வெளியுறவு அமைச்சரிடம் வேண்டுகோள். நாமல் ராஜபக்சவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் எவரும் பங்கேற்கவில்லை. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். 2023 உள்ளூராட்சி தேர்தல்களை ஒத்திவைத்ததன் மூலம் நீதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் நாட்டு மக்களின் உரிமைகளை மீறியிருப்பதாக உயர் நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. சாத்தியமான அளவு விரைவான உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உள்ளூராட்சி தேர்தல்கள் கடந்த வருடம் ஒத்திவைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையின் முடிவிலேயே இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது. அந்த மனுக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோரினாலும் மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு ஆகியவற்றாலும் கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்களில் 6 பேரை மாத்திரம் உள்ளடக்கியதாக விவாதத்தை ஏற்பாடு செய்ததற்கு எதிராக கிளம்பிய கண்டனங்களை அடுத்து மார்ச் 12 இயக்கம் தற்போது அந்த விவாதத்தில் பங்கேற்குமாறு மொத்தம் 39 வேட்பாளர்களுக்கும் பகிரங்க அழைப்பை விடுத்திருக்கிறது. விவாதத்தில் பங்கு பற்றும் வேட்பாளர்களிடமிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி அளவில் உறுதிப்படுத்தல்கள் கிடைப்பதை பொறுத்து விவாதம் கட்டங்கட்டமாக நடைபெறும் எனவும் வேட்பாளர்களிடம் கேட்பதற்கு குடிமக்கள் அனுப்பும் கேள்விகள் நிபுணர்கள் குழு ஒன்றினால் பரிசீலிக்கப்படும் என்றும் மார்ச் 12 இயக்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இதுவரையில் விவாதத்தில் பங்கேற்பதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் விவரம் எதையும் அந்த இயக்கம் வெளியிடவில்லை. தங்களது கொள்கைகள் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் சகல சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில் உறுதி கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அனுரகுமார இலங்கையின் பல்வேறு சமூகங்கள் மத்தியில் ஐக்கியமும் சகவாழ்வும் நிலவ வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இனங்களுக்கு இடையில் பதற்றத்தை தோற்றுவிக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியை சேர்ந்த குறிப்பிட்ட சில முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை பற்றி தவறான பிரசாரங்களை செய்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அனுரகுமார தங்களது எதிர்கால அரசாங்கம் ஒன்றின் கீழ் சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதிலும் கலாசார பல்வகைமையை பேணுவதிலும் தேசிய மக்கள் சக்தி பற்றுறுதி கொண்டிருக்கிறது என்றும் தங்களது கொள்கைகள் சகல இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் பரஸ்பர மதிப்பையும் அரவணைப்பையும் மேம்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டக்களப்பு ஆயர் பூரண ஆதரவு தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் தமிழர்கள் பூர்வீக குடிகள். அவர்கள் ஒரு தேசிய இனம். அவர்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க பூரண உரிமை உண்டு. தமிழர் பொது கட்டமைப்பு அரியநேத்திரனை தமிழ் தேசியத்தின் ஓர் அடையாளமாக தேர்ந்தெடுத்துள்ளது. எனவே தமிழ் தேசிய இனத்தினர் அவரை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆண்டகை வணக்கத்திற்குரிய ஜோசப் பொன்னையா தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்கான புதிய நடைமுறை அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாக சுமார் 90 மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கூறினார். அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதற்கான நடைமுறைகளுக்கான ஏற்பாடுகளை கொண்ட கலால் திருத்தச் சட்டம் மூலம் இவ்வருட முற்பகுதியில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. ஆனால் வர்த்தமானி வெளியிடப்பட்ட 4 மாதங்களுக்குள் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்று வரையும் அது அங்கீகரிக்கப்படவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்கின்ற போதிலும் சுமார் 90 மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு எந்த சட்ட ஏற்பாடும் கிடையாது என்று ரணவக்க சபையில் கூறினார். இந்த 90 அனுமதி பத்திரங்களில் பெரும்பாலானவற்றை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு பெயர்களில் விண்ணப்பங்களை செய்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் அடங்குவதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனங்களை லஞ்சம் அல்லது ஊழல் முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 89வது பிரிவின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது நியமன பத்திரங்களுடன் சேர்த்து விபரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளார்கள். அவர்களின் சொத்து விபரங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஆணைக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபி நிர்மாணத்திற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் தெரிவித்த ஆட்சேபனைகளை அலட்சியம் செய்திருக்கும் கனடாவின் பிரம்டன் மாநகர சபையின் மேயர் பேட்ரிக் பிரவுன் இலங்கைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்குமாறு கனடிய வெளியுறவு அமைச்சர் எம் ஜொலியிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கனேடிய வெளியுறவு அமைச்சருக்கு பிரம்டன் மேயர் அனுப்பிய கடிதம் கொழும்பு டெய்லி மிரர் பத்திரிகைக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபி நிர்மாணத்திற்கு இலங்கையின் எதிர்ப்பை தெரிவித்து கனடாவில் உள்ள இலங்கையின் கான்சல் ஜெனரல் துஷார ரொட்ரிகோ மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு புறம்பாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரியும் கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷை வெளியுறவு அமைச்சுக்கு அழைத்து அரசாங்கத்தின் ஆட்சேபனையை தெரிவித்திருந்தார். ஆனால் பிரம்டன் மேயர் கனேடிய வெளியுறவு அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் இலங்கையின் இனப்படுகொலை அரசாங்கம் கனடாவின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்திருக்கிறது என்று குற்றஞ்சாட்டியதுடன் அத்தகைய தலையீட்டை கண்டு தனது அலுவலகம் அஞ்சப்போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இலங்கையில் தமிழ் சமூகம் அதன் அன்புக்குரியவர்களை நினைவு கூர்வதை தடுக்கலாம். ஆனால் கனடாவில் அதை இலங்கை அரசாங்கத்தினால் செய்ய முடியாது. கனடாவில் நினைவு நிகழ்வுகள் நடத்தப்படுவதையும் நினைவு தூபி அமைக்கப்படுவதையும் இலங்கை ஆட்சேபிப்பது கனடாவின் உள் விவகாரங்களில் செய்யும் தலையீடு என்றும் மேயர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியையும் சின்னத்தையும் இன்று வெளியிட்டார். இது தொடர்பாக சென்னை பனையூரில் அமைந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற வைபவத்தில் ஊதா நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் 2 யானைகளையும் கொண்ட கொடியை விஜய் ஏற்றினார். கொடியின் நடுவில் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட மயில் காணப்படுகிறது. தனது கட்சிக்கான உத்தியோகபூர்வ கீதத்தையும் அவர் வெளியிட்டார். 2026 மே மாதத்தில் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். அவர் தங்களுடன் அணி சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை இவ்வாரம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் எவரும் பங்கேற்கவில்லை என்ற போதிலும் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று கூறினார். கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காததை மக்கள் ஒரு பிரச்சினையாக பார்க்கவில்லை என குறிப்பிட்டார். மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் எனவும் கட்சி மாறியவர்களை திரும்ப இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று மக்கள் பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்டுக்கொண்டதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். மொனராகலை தனமல்வில பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட 18 பேரும் இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கோரி வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர் ஒருவரை இனந்தெரியாத நபர் தாக்க முயன்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் அந்நபர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை அச்சுறுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்நபரை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.